நல்லா ஓகே இருக்கேன். சொல்லுங்க. 1 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு என்னோட. ஓகே 1 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். அப்படிங்களா? இல்ல டோட்டலா எவ்வளவு கேஜஸ் வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்க? போன மாசம் இதே தேதியில 96 கேஜ் இருந்தேன். ஓகே இப்போ இன்னைக்கு வந்து 89 இருக்கேன். ஓகே 89 இருக்கீங்க. சோ 7 கேஜஸ். ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே பாத்துக்கலாம், நான் சொல்றேன். வயிறு சைஸ் வந்து பெல்லி சைடு வயிறு தொப்பை சைஸ் வந்து ஓகே 52 இருந்தது போன மாசம் இதே தேதியில. இன்னைக்கு வந்து 47 இருக்கு. 47. ஓகே 5 கேஜஸ் 5 இன்ச்சஸ் வந்து 5 இன்ச் லாஸ் ஆயிருக்கு. பின்னாடி பேக்குமே கூட வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. ஆனா நான் மாதிரி வந்து நான் வந்து டேப் வச்சு அப்ப அளக்கல நான். ஆனா எனக்கு நல்லா தெரியுது. முன்னாடி இருந்தது இல்ல நீங்க போற Dressesல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. பாக்கும்போதே தெரியுது. பின்னாடி கூட நல்ல அந்த உருவம் வந்து நல்லா இருக்கு. பட் இருந்ததோட ஓகே அந்த பட்டக்ஸ் ஏரியாலாம் கூட நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு. நல்லாவே தெரியுது. ஓகே இப்ப பிளட் டெஸ்ட் எப்ப எடுக்கணும்? அது 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் இல்ல நீங்க 2 மந்த்ஸ் மேல தாண்டட்டும். 2 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகட்டும். நீங்க அப்ப பிளட் டெஸ்ட் எடுங்க. சோ உங்களோட அந்த தைராய்டு லெவல்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டு நம்ம எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. இப்போ டபுள் சின் இருந்தது எனக்கு. இந்த ஃபுல்லா வந்து ரொம்ப கழுத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இதுவா இருக்கும். ஓகே இப்போ அது இல்ல. இப்போ கழுத்து வந்து கரெக்டா இருக்கு. நார்மலா எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்கு. சும்மா லைட்டா தான் இருக்கு. அது கூட இன்னும் அதாவது கழுத்துல இருக்கிற அந்த பிளாக்னஸ் இருக்குன்னு சொன்னீங்கல, சோ அந்த ஸ்கின் கலருமே சேஞ்ச் ஆயிருக்கு. அதுவும் நல்ல கலர் இப்ப லைட்டா தான் இருக்கு. டபுள் சின் இருந்தது. நல்லாவே கழுத்துக்கு நல்லா ஏதோ நல்லாவே தெரியும். ரொம்ப இதுவா இருந்தது. இப்ப நல்லா பரவாயில்ல. இப்ப ரொம்ப டபுள் சின்னே இல்லாத மாதிரி தான் இருக்கு பாக்கும்போது. உங்களுக்கு போட்டோஸ்ல நான் அனுப்பிச்சிருக்கேன். சரி நான் பாக்குறேன். சோ இப்போ உங்களுக்கு அந்த பாடி பெயின்லாம் இருக்கு அப்படிலாம் சொன்னீங்கல, சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இம்ப்ரூவ்மென்ட்ஸ் இருக்குங்களா? கால் வலி இருக்குது. எழுந்து ரொம்ப டயர்ட். ஆனா இப்போ கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்ல. அதாவது கம்மியான மீல் எடுத்துமே உங்களுக்கு அந்த ஆக்டிவ்னஸ் இருக்கு. ஆமாமா நல்லாவே ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப ஒரு சோர்வா இருக்க பக்கத்தே தூக்கம் வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப டயர்டா அடிச்சு ஓட்ட மாதிரி இருக்கும். இப்ப அதெல்லாம் ரொம்ப வலி இருக்கும். கை கால் வலி, அந்த போன், அந்த கை கால் மடக்கி நீட்டுறது அதெல்லாமே இருந்தது. எல்லாமே இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு. இதுமாதிரி பேக் பெயின் இருந்தது. எல்லாமே இப்ப சரியாயிடுச்சு. கால் வலி இருந்தது. எல்லாமே இப்ப பரவாயில்ல. எல்லாமே ஓகே. இப்பவே எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பெட்டஸ்ட் எல்லாம் நார்மலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல கண்டிப்பா உங்களுக்கு தைராய்டு லெவல்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கும் உங்களுக்கு. ஆமா இருக்குல்ல. விட்டமின் D3 அந்த வந்து நீங்க சொன்னீங்களா அந்த அளவு அந்த சிரப் மாதிரி ஒரு சின்ன பாட்டில். அது வந்து ஒரு வாரத்துக்கு ஒண்ணு சிறப்பு வாரத்துக்கு ஒண்ணு 4 வாரத்துக்கு ஒண்ணு குடிச்சிட்டேன். அது முடிஞ்சது. திரும்ப குடிக்கணுமா? 1 மந்த் இல்ல நீங்க அது கண்டினியூ பண்ணுங்க. நம்ம பாத்துக்கலாம். நீங்க லாஸ்ட் பிளட் டெஸ்ட் எடுக்கும். ஏன்னா அது அந்த 1 மந்த்லயே வந்து அது இன்க்ரீஸ் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அது. சோ அதனால நீங்க அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க, பாத்துக்கலாம். சோ அது கண்டினியூ பண்ணதான் உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் இருந்தது பாத்தீங்களா? சோ அது எல்லாமே சரியானது. விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆனதுனாலயும் இருக்கும். சோ அதனால அதை கண்டினியூ பண்ணுங்க. அது பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? இப்போ இந்த சேஞ்சஸ் தான் உங்களுக்கான மோட்டிவேஷன். ஓகேங்களா? சோ இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ அது ரிசல்ட்ஸ் கிடைக்க சோ இத தான் நீங்க முன்னாடி மோட்டிவேஷன் எடுத்துட்டு வந்து நல்லாவே தெரியுது. 5 இன்ச் ஏனா 52 ரொம்ப நாளா இருந்தது. 5 இன்ச் லாஸ் ஆயிடுச்சுனா 5 இன்ச் லாஸ் ஆனா உங்களுக்கு தெரியும். அது எவ்வளவு. ஆமா உங்க Dressesே பெரிய சேஞ்சஸ் இருக்கும். ஆமாமா லூஸ் வயிறே வயிறு இப்போ தொப்பை சைஸ் சின்னதாயிடுச்சு. தொட மட்டும் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. வயிறு மட்டும் இப்ப சின்னதாயிருக்கு. கை காலம் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த 1 மந்த் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும் எனக்கு பாக்குறேன். சரி ஓகே. சோ அதுதான். சோ நீங்க அந்த சேஞ்சஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா இது பண்ணிட்டு சோ கொஞ்சம் சீட்டிங் பண்ணாம அப்படியே டிராவல் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ச்சஸ்ல மட்டுமே ரிசல்ட்ஸ் இருக்கும். கொஞ்சம் இன்ச்சஸ்ல ரிசல்ட்ஸ்லாம் நடந்து அதுக்கப்புறமா மிஷின்ல அந்த வெயிட்ல ரிசல்ட்ஸ்ன்றது ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்து குண்டா இருந்தாங்க அப்படின்னா மிஷின்ல ரிசல்ட்ஸ் அவ்வளவு பெருசா இருக்காது. ஓகேங்களா? சோ இன்ச்சஸ் இது எனக்கு 6 கேஜ் வந்து எனக்கு 1.5 வீக்ல கம்மி ஆயிடுச்சு. ஓகே சூப்பர். 6.5 கம்மி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற வீக்ல தான் வந்து எனக்கு இன்ச் லாஸ் இருந்தது. இதுவும் இப்ப வெயிட் இப்போ இன்னும் கொஞ்சம் கம்மி ஆயிருக்கு. ஓகே. சோ அதுதான் மாறி நடக்கும். சோ தொடர்ந்து சீட்டிங் இல்லாம நம்ம சொன்ன பேட்டர்னை கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கான ரிசல்ட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுல உங்களுக்கு மிஷின்ல ரிசல்ட்ஸ் இல்லனாலும் இன்ச்சஸ்ல ரிசல்ட்ஸ் இருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வெயிட்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஆனா இன்ச் லாஸ்ன்றது அந்த அளவுக்கு இருக்காது. சோ அதனால மாறி நடக்கும்போது ஒருத்தர் கம்பேர் பண்ணக்கூடாது. சோ அது மாறி நடக்கும்போது நம்மளோட உடம்பு தனி. சோ அது நம்ம அது என்ன நடக்குதோ அதை நம்ம மோட்டிவேஷனா எடுத்துட்டு அடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருக்கணும். பாத்துக்கலாம். பரவாயில்ல. இன்ச் லாஸ்னால எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஓகே கண்டிப்பா. நல்லாவே 5 இன்ச் நல்லா லாஸ் ஆயிருக்கு. ஓகே சூப்பர்.